வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துகிட்டே போறாங்க. பலருக்குமே சோகம்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னாச்சு, எதற்காக இப்படி இறந்து போனாங்க, இப்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மரணத்திற்கான காரணம் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துகிட்டே வரோம். அப்படி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய செல்ல மகள் பவதாரணி அவங்க புற்றுநோயின் காரணமாக மரணம் அடைந்து போனாங்க. இவருடைய மரணத்திற்கு சினிமா துறை மட்டுமல்லாமல் அரசியல் துறையை சேர்ந்த பல்வேறு பிரபலங்கள் நேரில் போய் பவதாரணி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து லொல்லு சபா சேஸ் அவர்களும் மரணம் அடைந்து போயிருக்காங்க. ராதாதரி பிரபல நடிகை அபர்ணா திடீரென காலமாயிருக்காங்க. முதல்வர் இரங்கல். பிரபல கன்னட நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான அபர்ணா வஸ்தரா காலமாயிருக்காங்க. அவரது மறைவுக்கு பிரபலங்களும் கன்னட திரையிலும் இரங்கல் தெரிவித்து வராங்க. 57 வயதான கடந்த 2 ஆண்டுகளுக்கு நுரையீரல் புற்றுநோயுடன் போராடி வந்ததாக அவரது கணவர் நாகராஜ் வஸ்தா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். டிடி சந்தானத்தில் தொகுப்பாளராக பணியாற்றியதாகவும் பல அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குவதற்கு ரசிகரிடையே நன்கு அறியப்பட்ட அபர்ணா கன்னடத்தில் கச்சிதமாக பேசியதாலும் ரேடியோ ஜாக்கியாகவும் கிட்டடித்து ஏராளமான ரசிகர்களை கொண்டாடி வந்தாங்க. 1998ஆம் ஆண்டில் தீபாவளி கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக 8 மணி நேர தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை வழங்கி சாதனை படைத்திருந்தாங்க நடிகை அபர்ணா. 1984ஆம் ஆண்டு புட்டானா கண்களின் கடைசி படமான மஷாடானா ஹீவ் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி அதன் பின்பு பல கன்னட திரைப்படங்கள்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நடிச்சிருக்காங்க. பெங்களூர் மெட்ரோ அறிவிப்புகள் பின்னணி குரல் கொடுத்தவங்க வஸ்த்ரா. அவங்க கன்னட ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பிக் பாஸ் தோன்றினாங்க. பிரபல நிகழ்ச்சியின் நகைச்சுவை நிகழ்ச்சியாக மாஜா டாக்கீஸ் நிகழ்ச்சியில் வரலட்சுமியாக நடித்தவங்க பலராலும் பாராட்டப்பட்டாங்க. முதல்வர் சித்தராமையா உட்பட பல திரையுலக தொலைக்காட்சி இலக்கிய மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வஸ்திராவுக்கு மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நடிகையும் பிரபல தொகுப்பாளியுமான அபர்ணாவின் மரண செய்தியை கேட்டு வருத்தம் அடைந்தேன். முக்கிய கன்னட சேனல்கள் மற்றும் அரசு விழாக்களில் கன்னட மொழியில் மிக நேர்த்தியாக நடித்து மாநில பெயர் மற்றும் பெற்ற பன்முக திறமையால விரைவில் நம்மை விட்டு பிரிந்துட்டாங்க என்று சித்தராமையா தனது ட்விட்டர் பக்கத்துல இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.